மனைவி இப்படிதான் இருப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், இமாம் அவங்களே, என்னுடைய மனைவி எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, உன்னுடைய எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் தான் உன்னுடைய மனைவி. உன்னுடைய உடலில் ஏதாவது நோய் வந்து தொந்தரவு தந்தால் எப்படி சகித்துக் கொள்வாயோ அது போன்று உன்னுடைய மனைவி தரக்கூடிய தொந்தரவை சகித்துக் கொள் என்பதாக சொன்னார். வேற வழி இல்ல, அதான் சகிச்சுக்கணும், மாத்த முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சத்தத்தை விட உயர்ந்த சத்தத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சத்தத்தை விட உயர்த்தி பேசவே கூடாது, ஆனா நீ இவ்வளவு சத்தமா பேசுறியா அப்படின்னு சொல்லி விசாரிக்காமலேயே தன்னுடைய மகள் அல்லவா அடிப்பதற்காக வேண்டி பாஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறுக்க வந்து தடுத்தாங்க. தடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க, நான் எப்படி உன்னை காப்பாத்தின பத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிரிச்சிட்டான். இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதுரியமாக கையாளக்கூடிய ஒரு திறமையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் பேசக்கூடியவர்கள் பெண்கள். அவர்களை நாம் புரிந்து கொண்டால் வாழ்வு சிறப்பாக. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இரவு நேரத்துல வலம் வருவாங்க. ஊர்ல நடக்கக்கூடிய நிறை குறைகளை தெரிந்து கொண்டு அதை சரி செய்வதற்காக வேண்டி அப்போது ஒரு வழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் இரவு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நகர் வலம் வர்றாங்க. இரவு நேரத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் கவிதை பாடுகிறார். அந்த கவிதை தன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து ஒரு வேதனையில் வெளிப்பட்ட கவிதை அது. இந்த வார்த்தைகளை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டு விட்டார். அடுத்த நாள் காலையில விசாரிச்சாங்க. அந்த பெண்ணுடைய கணவர் ராணுவத்தில் இருக்கிறார். ராணுவத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனின் பிரிவை நினைத்து அவள் பாடுகிறாள் என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆலோசனை செஞ்சு 4 மாதம் வரை ஒரு பெண்ணால் கணவனை பிரிந்து இருக்க முடியும் என்கின்ற ஒரு முடிவின் பின்னணியில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ராணுவத்திற்கு உத்தரவிட்டார்கள், 4 மாதத்திற்கு ஒரு முறையாவது தன்னுடைய மனைவியை சந்திக்க வேண்டும் என்பதாக. ஒரு மனைவியினுடைய, ஒரு பெண்ணினுடைய உணர்விற்கு எவ்வளவு தூரம் இந்த மார்க்க முக்கியத்துவம் தருகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்றேன்.